ஆப்பிள் 13 சீரீஸில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் லான்ச் வீட்டு பார்க்கணும், அது ரொம்ப நேரமாக இருக்குது. ஸோ உங்களுக்காக நான் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணுமோ அது மட்டும் இந்த வெளியில் சுருக்கி சொல்ல போகிறேன். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் போன ஜென்ரேஷனை ஐஃபோன் 12 இருந்து இப்போ வந்துக்கிற ஐஃபோன் 13 என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தவிர ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். A faster chip, a high performance display, and the biggest upgrade ever to the camera. Introducing iPhone 13 Pro. முதல்ல ஐஃபோன் 13 டிசைன் இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஐஃபோன் 12க்கும் 13க்கும் அவ்வளோ ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. கேமராஸ் மட்டும் மேலே இருக்கிறது கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 பிடிக்கிறவங்களுக்கு எந்த ஃபீல் இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஐஃபோன் 13 இருக்கும். ஆனால் கேமரா அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மேலே கீழே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்த்துட்டு போயிருக்கு. ஐஃபோன் 13 ஐஃபோன் 13 மினியில் நம்மளுக்கு 5 கலர் வேரியன்ட் கொடுக்குறாங்க. அது ஐஃபோன் 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸில் வந்து நம்மளுக்கு 4 கலர் வேரியன்ட் தராங்க. இதில் எனக்கு ரெட் கலரில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ரெட் கலர் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி நம்மளுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி விட இந்த வாட்டி கலர் கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஐஃபோனில் இருக்கிற நாட்ச் வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். இப்போ இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிற ஃபேஸ் ஐடிக்காக எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிக்காக நாட்ச் வாட்ச் அண்ட் சென்சர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு சில பேருக்கு அந்த நாட்ச் இருக்கிறதுனால வந்துட்டு ஐஃபோன்ஸ் வாங்க மாட்டாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அந்த நாட்ச் வந்துட்டு பிடிக்காது. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லுவேன் நான் ஐஃபோன் வந்து சூஸ் பண்ணாது காரணம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா அந்த நாட்சை வந்துட்டு 20% வந்துட்டு ஸ்மால் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. போன ஜென்ரேஷனை விட இப்போ இருக்கும் 20% சைஸ் கம்மி பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு சொல்யூஷனாக வந்திருக்க மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுற ஒரே பிரச்சனை பார்த்தீங்கன்னா காமனாக ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தாங்க. ஸோ போன ஜென்ரேஷன் வரைக்கும் ஸ்டார்டிங் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 64 GB தான். 64 GB வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. மெமரி கார்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்காகவே ஒரு தனியாக நான் வீடியோ பண்ண போகிறேன். எதுக்காக ஆப்பிள் வந்து டெடிக்கேட்டாக SD கார்டு கொடுக்கறது இல்லைன்ட்டு. ஸோ தவறாமல் பார்க்கணும்னு வச்சுக்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 இருந்து பேஸ் வேரியண்ட்டு நம்மளுக்கு 128 GB ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 TB கொடுக்குறாங்க. 256 GB அண்ட் 512 GB 1 TB கொடுக்குறாங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு பேஸ் வேரியண்ட் 128 இல்லை வந்துட்டு 256 வாங்குறீங்க ஐஃபோன் வாங்குறதா இருந்துச்சுனாக்கா அது உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஐஃபோனில் வந்துட்டு பேட்ரி பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. சில பேர் சொல்கிறாங்க நல்லா இருக்குது அன்ட்டு லைட் யூசேஜ் கொண்டேக்கு வரேன்ட்டு. ஆனால் ஐஃபோன் 13 சீரீஸில் நம்மளுக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நான் சொல்கிறேன் வாங்க நான் சொல்கிறேன். ஆனால் பேட்டரி லைஃப் இப்போ வரைக்கும் வந்துட்டு ஐஃபோன் 13 மினி அண்ட் ஐஃபோன் 13ல் 1.5 hours வந்துட்டு பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐஃபோன் 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸில் நம்மளுக்கு 2.5 hours வந்துட்டு பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நம்மளுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் சொல்லுவாங்க. நார்மலாக ஜென்ரல் யூஸருக்கு நம்மளுக்கு ஏதோ 60 Hzக்கு 120 Hzக்கு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் ப்ரோ யூசர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 60 Hz வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வரம் பிரசாதம் மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுல வந்துட்டு கடைசியான பிராண்டில் 120 Hz கொடுக்குறேன்னா ஆப்பிள் தான் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 நம்மளுக்கு A13 Bionic சிப்செட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஐஃபோன் 14 வந்துட்டு A14 சிப்செட் இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த வேர்ல்டு. ஸோ இப்போ A15 கொடுக்குறாங்க. 50% நம்மளுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் A14 விட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கிளைம் இது. ஸோ ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம செக் பண்ணிட்டு தான் தெரியும். ஆனால் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா A14 விட A15 வந்துட்டு 50% நம்மளுக்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 14 வந்துட்டு தாறுமாறாக இருக்கும். ஆனால் 15 எப்படி இருக்கும் செக் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐஃபோன் 13 சீரீஸில் எவ்ரி இயர் வந்துட்டு ஒரு புதுசாக சாஃப்ட்வேர்லேருந்து ஹார்ட்வேர் அக்கௌண்ட் இனோவேஷன் கொடுத்துருப்பாங்க.
அதே மாதிரி iPhone 13லேயே வந்துட்டு ஒரு புதுசான ஒரு இன்னோவேஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, சினிமேட்டிக் மோடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பெஸ்ட் அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுனாக்கா பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா வந்துட்டு என்ன ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ யாராச்சும் என் பின்னாடி இங்கே வந்தாங்கனாக்கா ஸோ நான் திரும்பி பார்த்தாக்கா அந்த ஃபோக்கஸ் அப்படியே அவங்க கிட்ட போயிடும். ஸோ திருப்பி நான் என் தலையை ஸ்ட்ரைட்டாக வச்சாக்கா அந்த ஃபோக்கஸ் என்கிட்ட வந்துடும். ஸோ சினிமேட்டிக் மோடு சொல்கிறாங்க, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம வீடியோ ஃபோட்டோஷூட்க்கு இப்போ வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு இல்லை வந்துட்டு ஷார்ட் ஃபிலிமுக்கு இந்த ஃபீச்சர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா iPhone 13ல் இதோட சார்ஜிங் ஸ்பீடு தாங்க. இப்போவும் நம்மளுக்கு 20 வாட்ஸ் தான் கூட இருக்காங்க. சில ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. 20 வாட்ஸ் வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஸ்பீடு தான், நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இப்போவும் அதே மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு கொடுமையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ காசு குடிக்கல. ஸோ காசு குடிக்கலன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. ப்ரைஸஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த ஃபோன் நம்மளுக்கு சார்ஜரும் வரதில்லை, உங்களுக்கு ஆர்டர் தெரிஞ்ச மாதிரி. அவங்க என்விரான்மெண்டல் கூட அக்ரிமெண்ட் போட்டாங்களா, ஸோ அதை காப்பாற்றுறதுக்காக நம்மளுக்கு ஐஃபோன் சார்ஜஸ் அவங்க கொடுக்குறதில்ல. ஆனால் அங்கே தனியாக நாங்கள் விற்குவான்ட்டு தனியாக விற்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இயர்பட்ஸ் தனியாக விற்கிற மாதிரி ஸோ ஒரு என்ன சொல்லுவாங்க அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்க்காக தான் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி வரலாம். ஸோ iPhone 13 ப்ரைஸ் ஏன் இந்தியாவில் மட்டும் அதிகமாக இருக்குதுன்ட்டு நான் அப்போமே சொல்ல போகிறேன். ஸோ அதை பார்க்குறேன்னு வச்சுங்கன்னா திருப்பி சொல்கிறேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நான் அப்போயே உங்களுக்கு நான் பேட்ரி பற்றி பேசும்போது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேட்ரி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு பல்கிக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பிடிக்கிற சைஸில். ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் ஸ்லிம்மாக இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அண்ட் இப்போ கொஞ்சம் வெயிட்டை பல்கினஸுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. iPhone 13 சீரீஸில் இவ்வளோ தாங்க புதுசாக சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் விட்டு நான் ஏதாச்சும் விட்டு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். நம்ம விளையாடி பிடிச்சிருந்த மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன், கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன் ரவி எங்கே சர்ச் பண்ண வருவேன். அவங்க உங்களுக்கு கொஸ்டின் வச்சு கேட்கலாம், என்னால் முடிஞ்சவருக்கு நான் பவிசாக ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.